தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சரவை விரிவாக்கம். அமைச்சரவை விரிவாக்கம். இன்று 3 புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு. அமைச்சரவை விரிவாக்கம். இன்று 3 புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. மேற்கு வங்காளம், கேரளா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் ஆளுங்கட்சி படுதோல்வி அடைந்தது. புதுச்சேரியிலும் அஸ்ஸாமிலும் ஆளுங்கட்சி ஆட்சியை தக்க வைத்தது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியை மீண்டும் தக்க வைத்தது. ரங்கசாமி மீண்டும் புதிய முதலமைச்சராக பதவியேற்றார். புதுச்சேரி மாநில அந்தஸ்து கிடையாது, யூனியன் பிரதேசம். அமைச்சர்கள் நியமனம் மத்திய அரசை கேட்டுதான் நியமிக்க வேண்டும். சமீபத்தில் 3 அமைச்சர்கள் நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தார். அதன்படி 3 அமைச்சர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் இன்று பதவியேற்கிறார்கள். புதுச்சேரி அமைச்சரவை இன்று விரிவாக்கப்பட உள்ளது. ராஜவேலு உள்ளிட்டோர் அமைச்சர்களாக இன்று பதவியேற்கிறார்கள். புதுச்சேரியில் தற்பொழுது என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, லட்சிய ஜனநாயக கூட்டணி ஆகிய 3 கட்சிகள் இணைந்த கூட்டணி ஆட்சியில் உள்ளது. இன்று 3 அமைச்சர்கள் பொறுப்பேற்கிறார்கள். ராஜவேலு உள்ளிட்ட 3 அமைச்சர்கள் பொறுப்பேற்கிறார்கள். புதுச்சேரி மாநிலம் யூனியன் பிரதேசம். அமைச்சர்கள் நியமனம் என்றாலும் சரி, பட்ஜெட் என்றாலும் சரி, அது மத்திய அரசு ஒப்புதல் பெற்ற பிறகுதான் நடைமுறைப்படுத்த முடியும். புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கிடைக்கவில்லை, யூனியன் பிரதேச அந்தஸ்து தான் உள்ளது. ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கேட்டு அந்த மாநில மக்கள் போராடுகிறார்கள். ஆனால் ஆளுகின்ற மத்திய அரசு, காங்கிரஸ் என்றாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி என்றாலும் சரி, 3வது கூட்டணி என்றாலும் சரி, புதுச்சேரி மக்களுடைய குரல் அவர்கள் காதுக்கு எட்டவில்லை. செவிடன் காதில் ஊதிய சங்கை போன்றுதான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். என்றைக்கு புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கப் போகிறது என்பது தெரியவில்லை.